Hey guys, welcome back to Velocity Raptors. இன்னைக்கு நம்ம 12th standard physics first lessonல torque experienced by an electric dipole in the uniform electric field. இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். So before that இந்த டாபிக்ல நமக்கு மூணு விஷயம் இருக்கு. ஒன்னு torque, இன்னொன்னு electric dipole and the other thing is uniform electric field. First இதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் நமக்கு சேமா இருக்கணும். அதை தான் நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன? ரெண்டு சார்ஜ், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் which are equal in magnitude. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் 2a அப்படின்ற அந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல நமக்கு செப்பரேட் ஆயிருக்கும். இதுதான் நம்ம இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்றோம். லாஸ்டா டார்க். டார்க் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஜஸ்ட் ரொட்டேட்டிங் எஃபெக்ட். அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் தான் நம்ம டார்க்குன்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டைபோல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நம்ம பிளேஸ் பண்ணும் போது அந்த எலக்ட்ரிக் டைபோல் எந்த விதமான ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அதை தான் வந்து இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ளூ கலர்டு லைன்ஸ் தான் நமக்கு இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம ஒரு டைபோலை பிளேஸ் பண்ணுறோம். டைபோல் அப்படின்னும் போது மைனஸ் சார்ஜ் அண்ட் பிளஸ் சார்ஜ், அதாவது மைனஸ் கியூ அண்ட் பிளஸ் கியூ விச் இஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 2a. இது ஆரிஜின், அதாவது இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம ஆரிஜின்னு சொல்கிறோம், ஓ அப்படின்னு நேம் பண்ணுறோம். அண்ட் அந்த ஓ பாயிண்ட்ல இருந்து மைனஸ் கியூ ஒரு டிஸ்டன்ஸ் a and the distance between charge plus q and o is a. ஸோ இது ரெண்டும் டோட்டலாக நமக்கு சேரும்போது இந்த ஹோல் டைபோலோட லெங்க் 2a. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டைபோல் நம்ம இன்க்ளைண்டாக பிளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக பிளேஸ் பண்ணல, இன்க்ளைண்டாக பிளேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த டைபோல் என்ன விதமான ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, இதை தான் நம்ம இந்த ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் லுக் அட் தி டயக்ராம். நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? அவுட்வர்டாக இருக்கா? டுவர்ட்ஸ் அவுட்வர்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ இது அவுட்வர்ட் அப்படின்னும் போது நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து நமக்கு அரைஸ் ஆகிருக்கு, அதனால தான் இது அவுட்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு தெரிய வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு டைபோலை பிளேஸ் பண்றோம் which consists of both negative charge as well as positive charge. ஓகே, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனும் பாசிட்டிவ் அண்ட் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கண்டிப்பா ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ இந்த பிளஸ் கியூ அப்படின்ற இந்த ஒரு சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும் டியூ டு த ரிப்பல்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கன்சிடர் திஸ் சார்ஜ். ஸோ இந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மைனஸ் கியூ. நமக்கு வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாசிட்டிவ், அப்போ அந்த இடத்துல கண்டிப்பா அட்ராக்ஷன் இருக்குமா? ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் நமக்கு இந்த டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு மூவ் ஆகுது. ஓகே, ஸோ மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூக்கு எனக்கு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் என்னன்னா பி வெக்டர். ஸோ இட் இஸ் டைரக்டட் ஃப்ரம் மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் கியூ, அதாவது இந்த ப்ளஸ் கியூ எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அண்ட் இந்த மைனஸ் கியூ எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி ஃபோர்ஸோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும் நம்ம பார்த்தாச்சு. அதாவது ப்ளஸ் கியூ வந்து எனக்கு அலாங் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் மூவ் ஆகும் அவுட்வர்ட் டைரக்ஷனில், அண்ட் மைனஸ் கியூவோட ஃபோர்ஸ் வந்து எனக்கு டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகும். பட் இதோட வேல்யூ என்னன்னு இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் என்ன? Force per unit charge, அதாவது E vector is equal to F by Q. ஓகே, force per unit charge. ஸோ இதில் இருந்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா இந்த ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு டேக்கிங் Q to the other side, அப்போ force is equal to QE. இப்படி ஆகுமா? ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸை ப்ளஸ் கியூஇன்னு சொல்கிறோம் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஸை மைனஸ் கியூஇன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்போம். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை சார்ஜ் ப்ளஸ் கியூ ப்ளஸ் கியூஇ, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை சார்ஜ் மைனஸ் கியூ மைனஸ் கியூஇ. இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் இந்த எலக்ட்ரிக் டைபோல் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது? net force is equal to minus QE plus QE which is nothing but 0. இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்படின்னும் போது நமக்கு 0 தானே ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ நெட் ஃபோர்ஸ் நமக்கு 0ன்னு தெரிய வந்துடுச்சு. இப்போ இஃப் சப்போஸ் நான் இந்த மிட் பாயிண்ட்டை நான் கிளாம்ப் பண்ணிட்டேன், நான் ஃபிக்ஸட் பொசிஷன் இந்த இடத்த இப்படி ஃபிக்ஸடாக வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது,
இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? இந்த ஒரு டைபோல் அப்படியே பொறுமையா ரொட்டேட் ஆகுமா? ஓகே, ஸோ இந்த டைபோல் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்டை தான் நம்ம டார்க்குன்னு சொல்கிறோம். இந்த டைபோல் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டார்க் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, டோட்டல் டார்க் என்ன அப்படின்றத இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ டார்க்கோட ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு தெரியும், விச் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னு தெரியாது, அதாவது மைனஸ் QE அண்ட் ப்ளஸ் QE. பட் இதோட பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம எதை சொல்லுவோம், அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கும் இருக்கக்கூடிய பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுதான். ஓகே, ஸோ இதுதான் அப்படின்னும் போது ஜஸ்ட் இந்த ஒரு லைனை போட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது 90 டிகிரி. அண்ட் இந்த பாயிண்ட்டை வந்து நான் C அப்படின்னு ஜஸ்ட் நேம் பண்ணுறேன் ஃபார் நேம் ஸ்டேக். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் தெரியும், இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஒரு சின்ன சைன் தீட்டா அப்படின்ற அந்த ஒரு கால்குலேஷன் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, நமக்கு தெரியும் அந்த ஃபார்முலா, ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ். இந்த ஆங்கிள் தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு யாரு? இதுவா? ஓகே, BC தான் இந்த ஆங்கிள் தீட்டாக்கு ஆப்போசிட். BC டிவைடட் பை ஹைப்போட்டெனஸ். ஹைப்போட்டெனஸ் அப்படின்றது யாருங்க? லாங்கஸ்ட் சைடை தான் நம்ம ஹைப்போட்டெனஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது இந்த வேல்யூ. ஸோ ஹைப்போட்டெனஸோட வேல்யூ A இருக்கு, இன்னொரு A இருக்கு, ஸோ டோட்டலாக 2A. ஓகே, ஸோ BC by 2A. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு BC by 2A. கிளியர்? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு BC by 2A நம்ம பார்த்துக்கோம். நமக்கு தேவையான சைடு அது BC அப்படின்ற அந்த ஒரு பர்பெண்டிகுலர் சைடு தான் நமக்கு தேவை. ஸோ BCயை வச்சுட்டு 2Aவை ஆப்போசிட் சைடு கொண்டு வந்தாச்சு, விச் இஸ் நத்திங் பட் BC இஸ் ஈக்குவல் டு 2A சைன் தீட்டா. ஓகே, ஸோ AB அப்படின்ற அந்த ஒரு எலக்ட்ரிக் டைபோல் ஓட பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் 2A சைன் தீட்டா. கிளியர்? ஸோ ஜஸ்ட் சி ஹியர், இது டோட்டல் எலக்ட்ரிக் டைபோல் நம்ம ஏபின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாமா, OA ப்ளஸ் OBன்ட்டு. ஓகே, இல்லைனா AO ப்ளஸ் OBன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். AB அப்படின்றது 2A சைன் தீட்டா, இந்த ABயை தான் நம்ம OA ப்ளஸ் OBன்னு ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஒரு டோட்டல் வேல்யூ 2A சைன் தீட்டா. அப்போது OAவோட வேல்யூ A சைன் தீட்டான்னு எடுக்கலாமா, அண்ட் OBயோட வேல்யூ A சைன் தீட்டா. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2A சைன் தீட்டா தான் கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார்ஜ் மைனஸ் Q எவ்வளோ டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அண்ட் பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் Q எவ்வளோ டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அண்ட் அது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் டார்க் என்ன, அந்த டைபோல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டோட்டல் டார்க் என்ன அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஸோ டார்க் ஃபார் மைனஸ் Q, அதாவது மைனஸ் Q எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த டார்க், இதோட ஃபார்முலா என்ன, நம்ம ஆல்ரெடி படித்தது, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் அப்படின்றது மைனஸ் QE அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் சார்ஜோட பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் OAன்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ டார்க் ஃபார் ப்ளஸ் Q அண்ட் அகெயின் QE வெக்டர் இதோட ஃபோர்ஸ் அண்ட் OB வந்து அதோடைய பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் டார்க் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த டார்க்கை வந்து நம்ம டவ் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சு டினோட் பண்ணுவோம். ஸோ டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு OA வெக்டர் cross QE minus QE vector, அதாவது அந்த நெகட்டிவ் சார்ஜோட டார்க் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜோட டார்க் OB vector cross QE vector. ஓகே, ஸோ டவ் vector is equal to OA vectorோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். We are just substituting the value of OA vector, which is nothing but A sin theta minus QE vector plus OB vectorோட வேல்யூ A sin theta QE vector. ஓகே, ஸோ இந்த ஒரு வேல்யூக்கு, இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம மேக்னிடியூட் எடுக்க போகிறோம். இப்போ சின்ஸ் எலக்ட்ரிக் டைபோல்ஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அப்படின்றதால நமக்கு இப்போ மேக்னிடியூட் எடுக்கிறோம். ஓகே, ஸோ டவ் வெக்டர் மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் மைனஸ் QE வெக்டர் A sin theta plus QE வெக்டர் A sin theta. ஓகே, ஸோ மேக்னிடியூட் எதுக்காக நம்ம மெயினாக எடுக்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மேக்னிடியூட் எடுக்கிறோம். ஓகே, ஸோ மேக்னிடியூட் எடுக்கும்போது இந்த வெக்டர் நமக்கு போயிடுது. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு இந்த நெகட்டிவ் சைன் நமக்கு கேன்சல் ஆகிடுது. ஸோ QE A sin theta ப்ளஸ் QE A sin theta. இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்டன்ட் டார்க் என்னன்னா 2QEA sin theta. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் எக்ஸ்பிரஷனை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி 2AQ E sin thetaன்னு எழுதுகிறோம். இந்த எக்ஸ்பிரஷன் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா, 2AQ, which is nothing but our electric dipole moment. ஸோ 2AQவோட வேல்யூ P. ஸோ இது மேக்னிடியூடில் இருக்கிறதால நம்ம P வெக்டர்னு இந்த இடத்துல டினோட் பண்ணலை. ஸோ சிம்பிளி P அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ PE sin theta. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு PE sin theta
நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட்னு படிச்சிருப்போம். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சைன் பார்த்துருப்போம், எக்ஸ்பிரஷன். அதாவது ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. ஸோ இப்போ இதையும் நம்ம ரிலேட் பண்ணோம்னா ஸோ இங்கே இருக்கிற பிஇ சைன் தீட்டா அண்ட் ஏபி சைன் தீட்டா சிமிலராக இருக்கா? ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை இந்த ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா? ஸோ பிஇ சைன் தீட்டாவை நான் இந்த ஃபார்மேட்டில் எழுதுறேன், அதாவது பி வெக்டர் கிராஸ் இ வெக்டர் அப்படின்ட்டு எழுதுறேன். ஓகே, ஸோ இது வெக்டர் அப்படின்றதால நம்ம இந்த டவ்வையும் வெக்டரில் ரெப்ரசென்ட் பண்ணோம். அதாவது டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் கிராஸ் இ வெக்டர். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த எலக்ட்ரிக் டைபோல். அந்த ஒரு டைபோல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டோட்டல் டார்க் என்னன்னா இதுதான், பி வெக்டர் கிராஸ் இ வெக்டர். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எப்போ இந்த டார்க் மேக்ஸிமமாக இருக்கும்? when the torque will be maximum. ஸோ எப்போ அப்படின்னா எனக்கு அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்னுடைய அந்த எலக்ட்ரிக் டைபோல் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு, அதாவது 90 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டார்க் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ 90 டிகிரி அப்படின்னா டார்க்கு மேக்ஸிமமாக இருக்கு. ஓகே, ஸோ எப்போ எனக்கு மினிமமாக இருக்கும் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் டைபோல் என்னோட யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுக்கு பேரலாக இருந்துச்சு, அலாங் தி எலக்ட்ரிக் ஃபீல்டுல எனக்கு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டார்க்கு மினிமமாக இருக்கும், விச் இஸ் 0 டிகிரியில் எனக்கு மினிமமாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த எலக்ட்ரிக் டைபோல் when we placed in the uniform electric field. Okay, thank you for watching. Let's enjoy learning physics.